விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைவேற்றியுள்ள முத்தான திட்டங்கள் தொடர்பாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பயனடைந்தோர் விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைவேற்றியுள்ள முத்தான திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 9488 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் 3,49,000 பெண்கள் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் யாழினி. இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்றதிலிருந்து அவர் பல்வேறு அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டங்கள் என்பது இந்தியாவை கடந்தும் புகழீட்டியுள்ள அளவுக்கு முக்கியமான திட்டங்களாக இருக்கிறது. அது முக்கியமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் 63,168 மாணவர்களும், விக்கிரவாண்டியில் 10,651 மாணவர்களும் காலை உணவு திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள். அதே போல முதல்வரின் முகவரி திட்டத்தின் மூலம் 1,27,223 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை மனுக்களில் 1,24,356 மனுக்களும், விக்கிரவாண்டியில் 21,093 மனுக்களும் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டு பொதுமக்கள் பயன்பெற்றுள்ளனர் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் 1,29,029 மாணவ மாணவியர்கள் சேர்க்கப்பட்டு 7,750 பெண் தன்னார்வலர்கள் மூலம் பயன்பெற்றிருக்கின்றனர். இதே போல விக்கிரவாண்டியில் 328 மாணவ மாணவிகளும் 83 தன்னார்வலர்களும் மூலம் பயனடைந்துள்ளனர். அதே போல விடியல் பேருந்து திட்டத்தில் 6,89,89,206 முறையும், விக்கிரவாண்டியில் 3,89,96,648 முறையும் மகளிர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 3,49,257 குடும்ப தலைவிகளும், விக்கிரவாண்டியில் 53,375 குடும்ப தலைவிகளும் மாதம் 1000 ரூபாய் பெற்று இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் 5,34,136 பேரும், விக்கிரவாண்டியில் 80,929 பேரும் பயன்பெற்றுள்ளனர். குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் பள்ளி கல்வித்துறையின் மூலம் 19,589 மாணவிகள் விலையில்லாத சீருடைகளும் பெற்றுள்ளனர். இதுபோன்று பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவியேற்றதிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி குறித்து இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேற்றம் கண்டு சிறப்பான மாநிலமாக திகழ்வது போல தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் சிறப்பான பல திட்டங்கள் செயல்படுத்துவதால் இம்மாவட்டம் முன்னேற்ற திசையில் நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியும் சிறப்பான முன்னேற்றம் கண்டுள்ளது என்ற ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.